ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தேவ சமூகத்திலே நன்றி உணர்வோடு கூடி வரும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அதற்காக நாம் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம். அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாக இயேசுவின் நாமத்தினால் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. சரி, இங்கே நான் வண்டியில் வந்துக்கிட்டு இருந்தேன். என்ன உங்களோடு பேசுவது என்ற சிந்தனையோடு வந்து கொண்டிருந்தேன். அப்போது என் உள்ளத்தில் வந்த ஒரு காரியம், நாங்கள் பல சூழ்நிலையில் உள்ள மக்களை சந்திக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்திலே நன்மைகளை, அற்புதங்களை, பரிகாரங்களை பெற்றுக்கொள்வதற்காய் பல தரப்பட்ட ஜனங்கள் பல சமயங்களில் நடுராத்திரி கூப்பிட்டுருவாங்க. அப்போது அவர்களுக்கு எல்லாருக்காகவும் ஜபிப்பது தான். ஆனால் இப்படி ஜபிக்கும்போது பலருக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார், பரிகாரங்களை செய்கிறார் என்கிறதை பார்க்கிறோம். ஆனால் மற்ற சிலருக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வது இல்லை என்பதை நாங்கள் பார்க்குறோம். ரெண்டையுமே சொல்லியாகணும். கர்த்தர் பரிகாரம் செய்கிற அவருடைய அற்புத கரத்தை வெளிப்படுத்துகிற காரியங்களையும் ஊழியத்தில் பார்க்குறோம். அப்படி இல்லாத சூழ்நிலைகளையும் நாங்கள் பார்க்குறோம். அதை நான் அப்படி மனசில் வந்தது, நான் தியானித்து கொண்டு வந்தேன். அது ஏன் இந்த வேறுபாடு நடக்கிறது? நாங்கள் வரும்போது கூட சுவிசேஷ பணியில் ஆண்டவருடைய பரிகாரம், வல்லமை, அற்புதம் வெளிப்படுவதன் அவசியம் என்பதை குறித்து தான் பேசிக்கொண்டே வந்தோம். அது எவ்வளவு அவசியம், எவ்வளவு முக்கியம், அப்படி ஆண்டவர் செய்யும்போது ஏற்படக்கூடிய ஊழியத்தில் ஏற்படக்கூடிய விளைவு, இந்த ஊழியங்கள் எப்படியெல்லாம் கட்டப்பட்டது, அப்படி கொஞ்சம் ப்ரீஃபாக பேசிக்கொண்டே வரும்போது என் உள்ளத்தில் இந்த காரியம் ஓடிக்கொண்டிருந்தது. சரி, நாங்கள் தான் எல்லாம் செய்கிறோம்ல, சில சந்தர்ப்பத்தில் நடக்குது, சில சந்தர்ப்பத்தில் நடக்கலை. அது ஏன், அதனுடைய வேறுபாடு எதுவாக இருக்க முடியும் என்று நான் சிந்தித்து கொண்டு வந்தபோது என் உள்ளத்தில் வந்த ஒரு வசனத்திலிருந்து தான் நான் சில வசனங்களை பார்க்கலாம். யோவான் 14:16 படிங்கள். யோவான் 14:16. ஹல்லேலூயா. சீக்கிரம் வசனம் படிங்க. யோவான் 14:16 எடுக்க இல்லையா இன்னும்? யோவான் 14:16 தானா? சரியா படிங்க. இல்லைம்மா, அந்த வசனம் தப்பாக இருக்கணுமே. யோவான் அந்த வசனம் எப்படி இருக்குது பார்த்துருவோம். நான் தான் தப்பாக குறைச்சிட்டு நான் பார்த்துருவோமே. ஏன்னா இப்போ அவசரமாக தான் அதை செஞ்சேன். 15:16 மன்னிக்கவும், 15:16. ஓகே, அதுதான். சொல்லுங்கள். 15:16 அந்த வார்த்தையை கவனிங்க, நல்ல கவனிங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்ளுறது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாய் நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் உங்களை ஏற்படுத்தினேன். முதலாவது வார்த்தை நல்ல கவனிங்க, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உங்களை, அந்த வார்த்தை தான் என் மனசில் ஆழமாக விழுந்தது. நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்போ எவர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறாரோ அவர்களுக்கு தம்முடைய மகத்துவத்தை, வல்லமையை, அதிகாரத்தை, சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அதான் என் மனசில் வந்தது. யாரை தெரிந்து கொள்ளுகிறாரோ அவர்களை இப்படி செய்கிறார். யாருக்கு இந்த காரியங்களை தம்முடைய மகத்துவத்தை, மகிமை காண்பிக்கிறாரோ அவர்களை
அவர் தெரிந்து கொள்ளுகிறார் என்று அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்ல இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும். அதான் சொல்கிறேன்ல, உலகத்தில் எத்தனையோ விதமான பிரச்சனைகள், துன்பங்கள், கவலைகள், பயங்கரங்கள், துயரங்கள், கொடுமைகள் மனிதனால் சரிப்படுத்த முடியாது. அதுக்கு சொல்யூஷன், தீர்வு உண்டாக முடியாதுங்கிற கடினமான சூழ்நிலைகளே மனிதர்கள் வாழ்ந்து செத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதான் உண்மை. அவங்க ஆஸ்பத்திரிக்கு போனாலும் சரிதான், இல்லை வேறு சூழ்நிலையில் இருந்தாலும் உண்மையில் செத்து கொண்டு இருக்கும்போது சிலருக்கு மாத்திரம் ஏன் அவர் அற்புதத்தை செய்ய வேண்டும், ஏன் அவர் தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனை அந்த சூழ்நிலையில் எனக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. அப்போ எனக்குள்ள வந்த வசனம், நான் அவர்களை தெரிந்து கொள்ளுகிறேன். அல்ல ஏதோ ரீதியில் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் தம்முடைய வல்லமையை, மகத்துவத்தை, அதிகாரத்தை உங்களுக்கு பிரத்யட்சமாய் காண்பித்திருக்கிறார் என்று சொன்னால், அது ஏதோ ரீதியில் ஏதோ சூழ்நிலை கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளுகிறார் என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அல்ல கர்த்தர் அதான் எத்தனை பேருக்கு செய்யலை, உங்களுக்கு செய்கிறார்ல. கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளுகிறார் என்பதை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு சுவிசேஷத்தில் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், மத்தேயு 22:14 படிக்கிறோம். அங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு கேட்போம், அவர் சொல்லதை கேட்போம். 22:14 தானே. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அல்ல அந்த வார்த்தையை பற்றியெல்லாம் நேராக ஒரு வசனம்தான் தந்தார். நான் அப்படியே தியானிச்சுட்டு வந்தேன். இப்போ சரசர வந்ததெல்லாம் இப்போ தான் தேடி அதை குறிச்சிருக்கிறேன். அல்லையோ, அநேகர் அழைக்கப்பட்டார்கள், ஆனால் எல்லாருக்கும் என்னுடைய மகத்துவத்தை நான் காண்பிக்கவில்லை, என்னுடைய மகிமையை நான் காண்பிக்கவில்லை. இல்லையா? அது ஒரு முக்கியமான விஷயம் தானே. சிலர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறது படினால தான் அவர்களுக்கு என்னுடைய மகத்துவத்தை காண்பித்தேன், மகிமையை காண்பித்தேன் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை நான் புரிந்து கொண்டேன். ஒரு முறை ரொம்ப வருஷத்துக்கு முன்னே ஒரு வாலிபர் தான், அவருக்கு 2 கிட்னி ஃபெயில் ஆகிடுச்சு. நியர் டு டெத், சாவுக்கு சமீபம். டயாலிசிஸ் எல்லாம் பண்ணுவாங்க, வீட்டில் கொண்டு போட்டுடுவாங்க. அவரை பார்ப்பதற்கு நான் சென்றிருந்தேன். அவர் இறப்பதற்கு 1 வாரத்துக்கு முன்பு நான் அவரை போய் சந்தித்தேன். அவர் அருகில் உட்கார்ந்துருந்தேன், சேரில் உட்கார்ந்து ரொம்ப நேரம் பரலோகத்தை குறித்து, ரட்சிப்பை குறித்து, ஆண்டவர் மூலமாய் கிடைக்கிற பாவ மன்னிப்பை குறித்து நான் ரொம்ப நேரம் அருகில் உட்கார்ந்து பேசிவிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு வந்து விட்டேன். 1 வாரம் கடந்து திடீரென்று ஒரு நபர் என்னை தேடி வந்து, அந்த சகோதரருக்கு சற்று கஷ்டமாக இருக்கிறது, நீங்கள் உடனே வரணும், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி என்னை அவசரமாக அழைத்தார். நான் வீட்டுக்குள்ளே போனேன். ஆண்டவரே, இது எப்படி இருக்குது, நம்முடைய சுவிசேஷம் சொல்லிட்டேன், ஆனால் திருப்பி இப்படியே வந்து நிற்கிறாங்க, நான் என்ன செய்யறதுன்னு அப்படியே திகைத்து கொண்டு நிற்கிறேன். அப்போது என் மனசில் இல்லை போக வேண்டாம் என்கிற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு ஏற்படுகிறது. நான் தயங்கி நிற்க என்னை தேடி வந்தவர் வெளியே நிற்கிறார். அவர் எனக்கு கொஞ்சம் பழக்கம் உள்ளவர். அவர் திருப்பியும் பாஸ்டர் பாஸ்டர் என்று என்னை கூப்பிடுகிறார். நான் வெளியே வந்தேன். ஒளிச்சிருக்கவா முடியும்? வெளியே வந்தேன். நான் அவரோடு சொன்ன வார்த்தை என் வாயில் வந்ததை சொன்னேன். இல்லை, அவரை கர்த்தர் எடுத்துக்கொள்ளுகிறார். கர்த்தர் அவருக்கு அற்புதம் செய்தாலும் அவர் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு அவர் விசுவாசத்தில் நிற்கக்கூடாத சூழ்நிலை உண்டு. சொல்கிறது புரியுதா?
அதனால் அவரை எடுத்துக்கொள்வதுதான் நல்லது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அங்கே அழுகை சத்தம் கேட்டது முடிஞ்சிடுச்சு. கொஞ்சம் வீட்டு பக்கம்தான். ஓகே, ஆண்டவர் சிலருக்கு சில நன்மைகளை செய்தாலும் அவங்க விசுவாசத்தில் நிற்க மாட்டாங்க என்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் அவர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவது இல்லை. ஏனென்று சொன்னால் அறிந்தும் ஆண்டவருடைய வல்லமை அனுபவித்தும் அவங்கள மறுதளித்து அல்லது ஆண்டவரை விட்டுட்டு போகிறத விட அவங்க அறியாமல் இருந்துறது நல்லது என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம் பேதுரு சொல்லுவார். அதனால் எல்லாருக்கும் ஆண்டவர் செய்கிறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு அற்புதம் செஞ்சால் அதை அவங்க கனமாக நினைக்கணும். ஆண்டவரை விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். ஆண்டவருடைய சித்தம் செய்ய தங்களை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட அற்புதங்களை நன்மைகளை வாங்கிட்டு ஆண்டவரை பரியாசம் பண்ணது மாதிரி அசட்டை பண்ணது மாதிரி உள்ள சூழ்நிலை இருந்தால் அது அவர்களுக்கு ரொம்ப ஒரு தீமையான காரியமாக இருக்கும். தொடர்ந்து அவர்களுக்காக எதுவும் செய்ய முடியாது. பிசாசு அங்கே சொல்லுவாங்க, இந்த ஆளுக்கு இதெல்லாம் செஞ்சுருக்கு, அந்த ஆள் மனந்திரும்பலை, அந்த ஆள் உமக்கு கீழ்ப்படியலை, அந்த ஆள் உம்மை கனம் பண்ண வேண்டிய பிரகாரம் கனம் பண்ணலை, அதனால் இனி இந்த ஆளுக்கு உமக்கு தொடர்பு கிடையாது என்ற பிசாசு அங்கே குற்றம் சாட்டுகிறான் என்ற ஒரு காரியத்தை தேவன் எனக்கு உணர்த்தினார். அப்போ தெரிந்து கொள்ளுதல் என்பது எவ்வளவு முக்கியமானதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மை தேவன் தம்முடைய மகத்துவத்தை, அதிசயங்களை, அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் காண்பிக்கிறார் என்று சொன்னால் அவர் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்ளுகிறார், பொறுப்புடன் நடக்க வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை நான் பார்த்துருக்கிறேன். இன்னொரு சம்பவம் சொல்கிறேன். அவருக்கும் கிட்னி பாதிக்கப்பட்டுட்டுது, டயாலிசிஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவரும் ஒரு சபையில் விசுவாசி தான். என்னுடைய பிரசங்கத்தை கேட்டிருக்கிறார். நான் அங்கே அந்த சபைக்கு போயிருக்கேன். அவர் கேட்டிருக்கிறார். எனக்கு முதல்ல தெரியும். பிறகு தான் அவரை இன்னொரு சூழ்நிலையிலே வியாதி படுக்கையில் இருக்கும்போது அவருக்காக ஜெபிக்க வேண்டிய எனக்கே தெரியாது. அந்த வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் கூட்டிகிட்டு போயிட்டார். அப்போ தான் அவர் சொல்கிறார், எங்கள் சபைக்கு நீங்கள் பிரசங்கத்துக்கு வந்திருக்கீங்க, உங்கள் செய்தி நான் கேட்டிருக்கேன், உங்கள் செய்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன சொன்னார். நான் கேட்டுக்கொண்டேன். கடைசியில் அவருக்காக ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. நான் ஜெபித்து விட்டு வந்து விட்டேன். ஒரு வாரம் கழித்து அவர் ரோட்டில் நிற்கிறார், கடையில் நிற்கிறார். அப்புறம் இன்னும் சில நாட்கள் கழித்து தான் மீண்டும் அவர் என்னை அழைத்து அதிகமாய் பேச இன்று வரை உயிரோடு இருக்கிறார். எங்களோட சுவிசேஷ பணிக்கு வருகிறார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். சுவிசேஷ பணிக்கு தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணுறதுக்கு எங்கள் கூட வருவார். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த வாழ்க்கை ஆண்டவர் தந்தது, இந்த உயிர் ஆண்டவர் தந்தது. அதை தான் அவர் சாட்சியாக சொல்லுவார். பிரசங்கம் பேசும்போது கூட அவருக்கு ஆண்டவர் செய்த அற்புதமான காரியங்களை, ஆண்டவர் மட்டும்தான் நான் துணை, எல்லாரும் விட்டுட்டாங்க, தனியாக விடப்பட்டிருந்தேன், ஆண்டவர் தான் எனக்கு உதவி செஞ்சார், அற்புதம் செஞ்சாருன்னா அவருக்கு அனுபவங்களை தான் அவர் அந்த செய்தியில் சாட்சியாய் சொல்லுவார். அப்போ அவருக்கு ஆண்டவர் ஏன் விடுதலை கொடுத்தாருன்னா அவர் தனக்கு உண்மையாக இருப்பார், தன்னுடைய நாமத்துக்கு சாட்சியாக இருப்பாருங்கிறது ஆண்டவர் அறிஞ்சிருந்தபடினால தான் அப்படி செய்திருக்கிறார் என்று நான் புரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. ஸோ சில சந்தர்ப்பத்தில் இப்படி மாறி மாறி சூழ்நிலை நடக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தம்மை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருந்தால், அவருடைய மகத்துவங்களை காண்பித்திருந்தால், நாம் அதிகமாக ஆண்டவருக்கு பொறுப்புள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். அல்ல நம்மை தெரிந்து கொள்ளுகிறார் என்று சொன்னால், இந்த ஊரில் எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, எத்தனையோ நபர்கள் இருக்காங்க.
அவங்களுக்கு தன்னுடைய வல்லமையை காண்பிக்கல. அவங்களும் இயேசுன்னு சொல்லிட்டுலாம் ஓடத்தான் செய்வாங்க. ஆனால் சிலருக்கு காண்பிக்கிறார் என்று சொன்னால் இந்த கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2:9 படிங்க. 1 பேதுரு 2:9 அவர் எதற்கு தெரிந்து கொள்ளுகிறார்னு பார்க்கலாமே. 1 பேதுரு 2:9 சீக்கிரம் படிக்கணும். வசனம் படிக்கணும். அல்லேலூயா. உங்களை எதுக்கு தெரிந்து கொண்டார்? நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்த ஜனமாகவும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்போ எதற்கு அவர் தெரிந்து கொள்ளுகிறார் என்கிற சில வார்த்தைகளை ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். முதலாவது நாம் என்ன பார்க்குறோன்னா 2 பேதுரு 2:9 தானே. முதலாவது நாம் 1 பேதுரு 2:9 அந்த காலத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அழைத்து கொண்டு வரும்படி தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? நாம் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே உலகத்தில் வாழுகிறோம், ஏதோ ரீதியில் வாழுகிறோம், உலகத்தின் வழக்கத்தின்படி வாழுகிறோம், உலக நம்பிக்கையின்படி வாழுகிறோம். உலகத்தில் வாழ்கிறவங்க நம்பிக்கை இல்லாமல் வாழ்கிறாங்க, பயத்தில் வாழ்கிறாங்க, எப்போது என்ன நடக்கும்னு திகிலோடு வாழ்கிறாங்க, உத்தரவாதம் இல்லாமல் வாழ்கிறாங்க. காரணம், அவர்கள் பலவிதமான இருளின் சூழ்நிலைக்குள்ளே கட்டப்பட்டிருக்கிறார். ஆனால் நம்மை ஆண்டவர் ஏன் தெரிந்து கொள்கிறார் என்று சொன்னால், நாம் அந்தகாரமான சூழ்நிலையிலிருந்து ஆச்சரியமான ஆண்டவருடைய ஒளியின் இடத்திற்கு வருவதற்காக தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. இப்போ அநேகர் ஆண்டவருக்கு விசுவாசிகளாக இருக்கிறாங்க, அநேகர் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறாங்க. அவங்க வரலாற்றை அல்லது அவங்க வாழ்க்கையை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க, நான் ஒரு காலத்தில் இப்படி இருந்தேன், ஒன்றுக்கும் உதவாமல் இருந்தேன், பயன்படாதவனாக இருந்தேன், எதுக்கு வாழணும்னு அர்த்தம் தெரியாமல் இருந்தேன், அதனால அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், போதைக்கு அடிமைப்பட்டேன்னு பல காரியம் சொல்லுவாங்க. இப்போ எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டால், ஆண்டவர் என்னை தேடி வந்தார், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான காரியத்தை செஞ்சார், அதனால் என் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டது, நான் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது, நான் ஆண்டவருக்கு பின் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. சரி, அப்புறம் என்ன நடந்தது? என் வாழ்க்கை மாறிவிட்டது, என் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறிடுச்சு. நான் எதற்கு படைக்கப்பட்டேன்னு அப்புறம்தான் தெரியுது, அப்புறம்தான் வெளிச்சம் வந்தது. நான் ஒரு வெளிச்சமான பிரகாசமான ஒளி மிகுந்த ராஜ்யத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேங்கிறத அப்புறம்தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் வந்துட்டு, என்ன வந்துட்டு? வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் வந்துட்டு. அது ஒரு அர்த்தம் இல்லை, எதுக்குன்னு தெரில, இவன் வாழணும், இப்படி தான் வாழணும்னு ஒரு அர்த்தம் வந்துட்டு. ஏன்னா எனக்கு ஒளி மிகுந்த தேசத்துக்கு போனேன் இல்லை, நீ அதுக்கு உள்ள தகுதி அடைகிறதுக்காவது நான் வாழணும் ஒரு சிந்தை வந்துச்சு. அப்புறம் இது மாதிரி தான் நிறைய பேர் இன்னும் இருட்டில் இருக்காங்கல்ல, அவங்கள இந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். சரிதானுங்களா? அதுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு ஊழியக்காரனாக மாறணும். இது என்னத்தினால வந்துன்னா, ஆண்டவர் ஏதோ ரீதியில் அவங்க வாழ்க்கையில் இடைப்பட்டதுனால தான் இந்த காரியம் வந்தது. அல்லேலூயா. அவருடைய புண்ணியங்கள் எல்லாம் அறிவிக்கிற வேலைக்கு வந்துட்டோம். ஆசாரிய கூட்டமாய் பரிசுத்த ஜாதியாய் அவருக்கு சொந்த ஜனங்களாக இருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. முதல்ல நீங்கள் அதே அதிகாரத்தில் 25ஆம் வசனம் படிங்க. அதே அதிகாரம் 25, 1 பேதுரு 2:25 படிங்க. சிதறுண்ட
கடைசி வசனம், சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள். எல்லாரும் வசனம் கவனிக்கணும். 1 பேதுரு 2:25, சிதறுண்ட ஆளுகளைப் போல இருந்தீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார், கண்காணி இருக்கிறார், அவரிடத்துல திருப்பி கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். அல்ல, அவரிடத்துல இழுத்து கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். முதல்ல நமக்கு தலைவனும் கிடையாது, மேய்ப்பனும் கிடையாது, பொறுப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சில வேளை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சபையில் போவாங்க, ஆனால் சபைகளில் போவாங்க, எங்கிட்டே தேடி வருவாங்க. பேய் போகிறதுக்கும் பிரச்சனை வந்தோன்னே எங்களை மாதிரிப்பட்ட ஆளுகிட்ட வருவாங்க. அப்போ நான் கேட்டது உண்டு, உங்களுக்கு மேய்ப்பன் இல்லையா, உங்களுக்கு பாஸ்டர் இல்லையா, உங்களுக்கு போதகர் இல்லையா, ஏதோ அங்கே படித்தவங்க இங்கே படித்தவங்கெல்லாம் இருக்காங்கலாம் சொல்வீங்க. இப்போ எங்கே போனாங்க? சரியா, மேய்ப்பன் அல்லாத மேய்ப்பர்கள் தான் இருக்காங்களா? ஸோ இது மாதிரி தான் ஆண்டவர் இடத்துல அவர் வந்து நான் என்ன மேய்க்கிறேன், அல்ல இனி நான் தான் அவனுக்கு பாஸ்டர், நான் தான் அவனுக்கு தலைவர், நான் தான் அவனுக்கு மேய்ப்பர், என் நல்லவா அல்ல அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டார். அல்ல இல்லையோ. அங்கே கதரேனருடைய நாட்டில் வந்தபோது ஒரு 6000 பிசாசு பிடிச்சிருந்த மனுஷன், அவன் எங்கேயோ கிடக்கிறான். இயேசுநாதர் இது மாதிரி ஒரு கடற்கரையில், அது கதறினருடைய நாடு கடற்கரை, ஒரு கடற்கரையில் வந்து இறங்கியாச்சு. இறங்கினோன்னு இங்கே தான் தெரியுமே எங்கெங்கே ஆளுகள் எப்படியெல்லாம் கிடக்கிறாங்க. இந்த 6000 பிசாசு பிடிச்சவன் எங்கேயோ கிடக்கிறான், கல்லறை பக்கத்தில் கிடந்தான. அவன் ஓடி வந்துட்டான், கடற்கரைக்கு தேடி வந்துட்டான். வந்து அவருக்கு காலில் விழுந்துட்டு, எங்களை வேதனைப்படுத்துக்கு வந்தீரான்னு சத்தம் போடுறான் பிசாஸ். அப்புறம் அந்த பிசாசை ஆண்டவர் துரத்தினோடனே அந்த மனுஷன் என்ன செய்கிறான், சட்டை, அதுவரை அவன் சட்டை போடலை, கல்லுகளால் தன்னை காயப்படுத்திகிட்டு இருந்தான்னு இருக்கு. இப்போ என்ன செய்கிறான், இயேசுக பாதத்தில் வந்து உட்காந்துட்டான். அவன் என்ன கேட்டான் தெரியுமா? வர்றதை சொல்கிறேன், எடுத்தா சொல்லுங்கள். அவன் என்ன கேட்டான்னா, ஆண்டவரே, அது லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் அந்த பகுதி வருதில்ல, 28. அவன் என்ன கேட்குறான்னா, ஆண்டவரே நீ எங்கே போனாலும் நான் உமக்கு பின்னாலே வருகிறேன். ஹல்லேலூயா. நான் எங்கே போனாலும் நான் உமக்கு பின்னால் வருகிறேன். அது மனுஷன், அது 38. பிசாசு நீங்கின மனுஷன் அவரோட கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். ஏசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு முதலாவது போ, தேவன் உனக்கு செய்த விலை உன் வீட்டாருக்கு அறிவின்னு சொன்னான். அவன் போய் அந்த பட்டணம் முழுதும் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அங்கே இருக்குது சரியா, அந்த பட்டணம் முழுவதும். அப்போது ஆண்டவரிடத்திலிருந்து நன்மை பெற்றவர்கள் அவர் பக்கத்துலேருந்து உட்காந்துடுறாங்க. அல்ல இல்லையே, நான் உம்மை கூடயே வந்துடட்டா, நான் உம்மை கூடயே வந்துடட்டா, எப்போ உமக்கு பக்கத்தில் இருக்கட்டா, உமக்கு நான் வேலை செய்யட்டாங்கிறான். பிசாசு பிடிச்ச மனுஷன், தன்னை காயப்படுத்திட்டு உறக்கம் இல்லாமல் இருந்தவன், தூங்க மாட்டானோ, இப்போ நல்லா தூங்குறான். அவன் சொல்கிறான், உம்மை கூட இருக்கிறேன். அப்போது இப்படித்தான் ஆண்டவரிடத்தில் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறவர்கள், அது ஒரு தெரிந்து கொள்ளுதல் தான். எத்தனையோ பேருக்கு இல்லையே, ரோட்டில் தானே அலையுது. சிலருக்கு மட்டும் ஏன் செய்யணும்னா அவர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். அவர்களும் அதை புரிந்து அப்படியே ஆண்டவருக்கு பின்னாலே வந்து விடுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மகத்துவமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த தெரிந்து கொள்ளுதலின் வட்டத்துக்குள்ளே வர வேண்டும். சரிதானே? ரோட்டங்கரையில் நின்றுகிட்டு இருக்கக்கூடாது. தெரிந்து கொள்ளக்கூடிய வட்டத்துக்குள்ளே நாம் வரும்போது தான் அவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும். அல்லது நமக்கு அப்படி பரிகாரங்களை செய்து, நானே கர்த்தர், நானே பரிகாரி, நான் உனக்கு மேய்ப்பராக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி தன்னுடைய வல்லமையை மகத்துவத்தை வெளிப்படுத்தும் போது நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு பொறுப்புள்ளவர்களாய் நடந்து கொள்ளணும். ஒன்று, ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்திருக்கிறார். இனி இயேசுவே பின்பற்றணும், அவருடைய மாதிரி வசனத்தில் நடக்கணும், அவருடைய ஆவியினாலே நடத்தப்படணும்.
பழைய பூமிக்குரிய சிந்தையை விட்டு கிறிஸ்துவின் சிந்தைக்குள்ளே வந்துடணும். பழைய வாழ்க்கையை விட்டு புதிய வாழ்க்கைக்குள்ளே வந்துடணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். 2 கொரிந்தியர் 5:17. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ இனி நாம் பழைய மனுஷனாக இருக்கப்படாது, புதிய மனுஷனாகி விட வேண்டும். புதிய சிந்தை, புதிய நோக்கம், புதிய திட்டம், புதிய வாழ்க்கை முறை என்று சொல்லி நீங்கள் அப்படியே அந்த பழைய நிலையிலிருந்து புதிய நிலைமைக்கு நீங்கள் திரும்பிவிட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் என்ன படிக்கிறோம்? ஹல்லேலூயா. 2ஆம் வசனம் 1 பேதுரு 1:2. பிதாவாகிய தேவன் தம்முடைய முன்னறிவின்படி ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே தேவனுக்கு கீழ்ப்படிவதற்கு இயேசு கிறிஸ்து இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் அப்படின்னு சொல்கிறார். அப்போது பரதேசியில் தான் கொஞ்ச நாள் இங்கே இருக்கிறோம், இங்கே நிரந்தரமாக இல்லையா? யாராவது இங்கே இருக்காவளா? கொஞ்ச நாள் ஆடி அடங்கும் வாழ்க்கையிடான்னு எல்லாரும் போயிடுவாவ. அப்போ இது பரதேசி தான். ஆனால் இந்த பரதேசிகளை தேவன் எதற்கு தெரிந்து கொள்கிறார்னா, ஆவியானவரின் பரிசுத்தமாகுதல். இவர்கள் தூய ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும், தூய ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படணும். எத்தனை காரியம்னு பார்த்துடுங்க. தூய ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுவதற்காய் தேவ சித்தம் செய்ய கீழ்ப்படிவதற்கு அழைக்கப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அப்போஸ்தலர் 5:32 படிங்கள். என்ன வாசிக்கிறோம்? 5:32. தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி சாட்சி. சரிதானே? அப்போஸ்தலர் 5:32 தானே வசனம்? சரிதானா? என்ன பார்த்திய? இல்லை, 32. தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி. அப்போ நீங்கள் தேவ சித்தம் செய்ய கீழ்ப்படியக்கூடிய மனநிலைக்குள்ள வர வேண்டும். என்ன மனநிலை? யாருக்கு கீழ்ப்படியணும்? உங்களுக்கு அற்புதம் செய்கிற, உங்களுக்கு பரிகாரம் செய்கிற, உங்கள் ஜெபத்தை கேட்கிற, உங்களுக்கு மேய்ப்பராக இருக்க விரும்புகிற ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். ஏதோ ஒரு பிரசங்கியாருக்கு கீழ்ப்படியணும்னு நான் சொல்லலை, ஏதோ ஒரு சபைக்கோ சங்கத்துக்கோ கீழ்ப்படியணும்னு சொல்லலை. உங்களுக்கு பரிகாரம் செய்த ஆண்டவருக்கு தான் கீழ்ப்படியணும். சரிதானே? அதில் சந்தேகம் இல்லையே. சில வேளை அப்படித்தான் சில ஆளுவ எங்களுக்கு கூட்டத்துக்கு வருங்க, நல்லா பார்த்துடுங்க, கூட்டத்துக்கு வருவாவ. அவைய பழைய பாரம்பரியத்தை எல்லாம் விட்டு, குடும்பத்தை விட்டு அவைய வேறு பாரம்பரியத்தில் போயிட்டுருப்பாவ. கன்னியாகுமரி பக்கத்தில் நான் ஒரு சபைக்கு பிரசங்கத்துக்கு போனேன். பிரசங்கம் முடிஞ்சோன்னா ஒருத்தர் கையை கொலுக்கி என்கிட்ட சந்தோஷமாக அன்பு பாராட்டினார். எனக்கு அவரை தெரியாது. நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் யார், உங்களை பற்றி சொல்லுங்கள். அவர் சொல்லுவார், ஐயா எனக்கு இந்த ஊர் தான் கன்னியாகுமரி, மீனவ தொழில் செய்கிறேன், குடிப்பேன், குடிச்சுக்கிட்டு அங்கங்கே விழுந்து கிடப்பேன், வீட்டை நாசாக்குனேன், ஒன்றுக்கும் உதவாதவனாட்டு எங்கேயாவது விழுந்து கிடக்குதான் வாழ்க்கை. ஒரு நாள் சிட்டிக்குள்ளே போய் அங்கே அன்னைக்கு இருந்த பிராண்டி கடையில் போய் நல்லா ஊற்றுனார். ஊற்றிக்கிட்டு வீட்டுக்கு ஆடி போயிட்டு இருந்தார். போகிற வழியில் ஒரு பெந்தைக்கோஸ்தே ஜெப வீட்டுக்கு முன்னால் ஓடி போனார். அங்கே பாட்டு கேட்டுட்டு இருந்து, அங்கே இருக்கையெல்லாம் சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதேன்னு பாட்டை பாடிக்கிட்டே இருந்திருக்காவ. இவர் பார்த்தாரு, சந்தோஷம் பொங்குதா, நானும் குடிச்சு கொஞ்சம் வரியமாக பார்க்கத்தான் செய்யும், சந்தோஷம் உண்டாவே இல்லை. இது என்ன புதுசாக இருக்குது, நமக்கு பொங்காதது அங்கே பொங்குது, அது எங்கே பொங்குதுன்னு ஒன்று பார்ப்போன்னு
சத்தம் கேட்ட திசைக்கு போயிருக்காரு. போயிட்டு பார்த்தாரு, அவைய கையடித்து ஆனந்தமாக பாட்டு, தன்னை மறந்து பாட்டு. இவர் பார்த்தாரு, நமக்கும் பொங்குதா பார்ப்போன்னு பின்ன அத்தத்தில் போய் இருந்திருக்காரு. கொஞ்ச நேரம் இருந்தோன்னே அவருக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு சமாதானம் வந்தது மாதிரி அவருக்கு ஒரு தோணிச்சு. அப்படியே இருந்தவர் தன்னை மறந்து இருந்துட்டார். எல்லாரும் கூட்டம் முடிச்சுக்கிட்டு எழும்பி போயிட்டாங்க. இவர் தன்னை மறந்து அங்கேயே இருந்துட்டார். பிரசங்கியார் பாஸ்டர் வந்து கேட்டார், நீங்கள் யார், என்ன காரியம் சொல்லுங்கள். அது இப்படி நான் ஒரு ஃபுல்லு வாங்கி அடிச்சுட்டு ஆடி ஆடி போயிட்டு இருந்தேன். இங்கே சந்தோஷம்னு கேட்டோன்னே நம்ம தான் இத்தனை வரையும் குடித்து சந்தோஷத்தை காணல, இங்கே என்னத்தை பொங்குதுன்னு பார்க்க வந்தேன். நல்லா தான் இருக்குது, அதனால் இருந்துட்டேன் எப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் ரசிக்கப்பட்டார். அவருக்கு குடிப்பழக்கம் எல்லாம் மாறிட்டு. எப்படி குடிப்பழக்கம் எல்லாம் மாறிட்டு ஒழுங்கா அப்போ பாச சொன்னார், ஒழுங்கா கூட்டத்துக்கு வந்தால் சந்தோஷம் பொங்கி 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 வலியுது என்ன சொன்னோன்னா, ஓ அப்படியா இன்னும் பொங்குமா. நம்ம கூட்டத்துக்கு வந்தார், ரசிக்கப்பட்டார், நல்ல மனுஷன் ஆகிட்டார், சட்டையெல்லாம் போட்டார், ஒழுங்காச்சு. இவர் இப்போ இனி பழைய கத்தோலிக்க பங்குக்கு போகிறதில்ல. இங்கே போகிறத கண்டோடனே ஊரில் உள்ளவையெல்லாம் பாதர்கிட்ட போய் சொல்லியாச்சு, இவன் வெந்த கொஸ்தை கூட்டத்துக்கு போகிறான். எந்த கூட்டம்? ஆமாம், இது வெந்த கூட்டம், அது வியாபார கூட்டம், அவன் வெந்த கூட்டத்துக்கு போகிறான் அப்படின்னு. அதனால் ஊரை விட்டு விலக்கி வச்சுருக்கோம், கணத்தில் தண்ணி எடுக்கப்படாது, அப்படியெல்லாம் பல பிரச்சனை. இப்போ அவர் சொல்லுவார், நான் பட்ட பாடு பயங்கரம் ஆகி போச்சு, குடிச்சுக்கிட்ட ரோட்டில் கிடந்த வேலை ஒரு ஒருத்தருமா இல்லை, இப்போ சட்டையெல்லாம் போட்டு மரியாதையாக உட்காந்துருக்கேன், வெந்த கூட்டத்துக்கு போகிறான்னு சொல்லுவாங்க. பிரச்சனை ஆகி போச்சு. அப்புறம் என்ன ஆச்சு, இப்படி கொஞ்ச நாள் பிரச்சனை தான். அப்புறம் ஒரு பாதர் மாறி வேற ஒரு பாதர் வந்தார். வேற பாதர் வந்தோடனே கவனிக்குதியெல்லாம் அடுத்த பாதர்கிட்டே சொல்லி கொடுத்துருவாங்களாம், இவன் வெந்தய கோசை கூட்டத்துக்கு போகிறான், அதனால் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருக்கான் இன்னும் சொல்லி கொடுத்துருவாங்க. வந்த உடனே அவர்கிட்டையும் போய் சொல்லியிருக்காங்க. உடனே அவர் கேட்டாராம், முன்பு அக்கிமாசு எப்படி இருந்தார்? ஐயையே கையில் தொட முடியாது பாதர், குடிச்சுக்கிட்டு அங்கங்கே உருண்டு கிடப்பான், ஆமாம் துணி இல்லாமல் கிடப்பான். சரி, இப்போ அக்கிமாசு எப்படி இருக்கிறார்? இப்போ சட்டையெல்லாம் போட்டு ஒழுங்காக கூட்டத்துக்கு வெந்தய கோசை கூட்டத்துக்கு போகிறேன். அப்போ எங்கேயோ போய் அவர் நல்லா இருக்கார், அவர் மனுஷனாக இருக்கார் இல்லையா, அவரை ஊத்துற வச்சு அதை இங்கே விட்டுருங்க கொள்ளாமா, அதுக்கப்புறம் தான் பிரச்சனை தீர்ந்தான் கொள்ளாமா. இது மாதிரி நம்ம ஆண்டவருக்குள்ளே வந்தோடனே உடனே வியாபார கூட்டம் எல்லாம் சேர்ந்து குழப்பத்துக்கு வந்துடும். இவன் வெந்த கூட்டத்துக்கு போகிறான், வெந்தய கோசை கூட்டத்துக்கு போகிறான் அப்படின்னு குழப்பத்துக்கு வந்துடுவாவ. அதெல்லாம் உள்ளதுதான். ஆனாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் ஆண்டவருக்கு பின்னால் வந்து விடுகிறார்கள். ஏன்? பண்டு ரோட்டில் இடம் விழுந்து கிடந்தேன், இப்போ மனுஷன் ஆகியிருக்கேன் கொள்ளாமா, இப்போ நிமிர்ந்து நிற்கிறேன், அதனால் அங்கே போனோம், இனி ஆண்டவருக்கு பின்னால் போனோம், அப்படியே நான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அப்போது பரிசுத்த ஆவியினாலே பல வேளை நான் தெருப்பிரசங்கத்தில் சொல்லுவேன், எத்தனை இடத்துக்கு பல பிரச்சனைக்காக ஓடுதிய, உங்கள் புத்தி மாறலை, குணம் மாறலை, குடிப்பழக்கம் மாறலை, எல்லா பேக்க நேர்ந்தாச்சு கொள்ளலாம், எல்லா புண்ணிய தலங்களுக்கும் நேச்ச போட்டாலும் பரவர்த்தி மாறலை. ஆனால் ஏசுநாதத்தில் வந்தவர்களுக்கு குணம் எல்லாம் மாறி போச்சு. அவியலாக்கம் இப்போ மைக் எடுத்துக்கிட்டு, பண்டு நானும் இப்படி தான் இருந்தேன், என்னை ஆண்டவர் ரட்சித்தாருன்னு சாட்சி சொல்லுக்கு நான் உங்கள் வீட்டுக்கு முன்னே வந்து நின்று மைக்கை வச்சு பேசிகிட்டு இருக்காவ. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே அவர்களை கழுவி சுத்தம் பண்ணினார். அல்லேலூயா. அப்போது இந்த பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணுமா வேண்டாமா சொல்லுங்க? அல்லேலூயா. அப்போ இந்த அனுபவம் எல்லாம் அவர் வச்சிருக்கிறார், அதுக்காகத்தான் அவர் நம்மை தெரிந்து கொள்ளுகிறாருங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. 1 கொரிந்தியர் 1:27-28 படிச்சிருங்க. 1 கொரிந்தியர் 1:27-28 நீங்கள் படிக்கும்போது என்ன படிக்கிறீர்கள்? 1 கொரிந்தியர் 1:27-28 என்ன சொல்லுது? சீக்கிரம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார்.
உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவர்களையும் புறக்கணிக்கப்பட்டவர்களையும் இல்லாதவர்களையும் தேவன் தெரிந்து கொண்டார். அல்ல நல்ல தெரிந்து கொள்ளுதல் தான் இல்லையா? அற்புதம். வேற ஒரு வேளம் தேடி வரையில. ஆமாம். பிறகு அந்த வெந்தய கவுஸ்தை கூட்டத்துக்கு போன பிரதர்கிட்ட, என்ன அக்கிமாசு நீ நம்ம பங்கை விட்டு போய் விட்டாய் அப்படின்லாம் சொல்லுவாங்களாம். அவர் சொல்லுவாரா, ஆமாம் ஆமாம், ரோட்டில் குடிச்சிட்டு கிடந்தவளை ஒரு தினையும் காண இல்லை இல்லையா, நல்ல காலையில் இல்லையா, அதனால் நான் என்ன நல்லாக்குன இடத்துக்கு போகிறேன். எங்கே போகிறேன்? என்ன நல்லாக்குன இடத்துக்கு போகிறேன், எனக்கு வாழ்க்கை தந்த இடத்துக்கு போகிறேன், அப்போ தான் போவேன் அப்படின்னு போகிறேன் அப்படின்னு சொல்லு அல்ல இல்லையா? அப்போது இங்கே என்ன பார்க்குறோம்? அற்பமானவர்களை இழிவானவர்களை தெரிஞ்சு கொண்டது யாரு? யார் தெரிஞ்சு கொண்டா? சொந்தக்காரனா, மச்சானா, மாமனா, சித்தப்பனா, ஊர் தலைவரா? அவன் ஓட்டு வாங்க மட்டும் வந்திருப்பான். அன்னைக்கு மட்டும் அண்ணா அக்கா தம்பின்னு சொல்லியிருப்பான். இது ஒரு தினம் வரமாட்டான். ஆண்டவர் தான் வரணும் தெரிஞ்சு கொள்ளுவதற்கு, விடுதலை கொடுக்கிறதுக்கு. அந்த உணர்வு நமக்கு வேண்டாமா? அந்த கள்ளுக்குடி அகிமாசுக்கு இருந்த புத்தி பல வேளை நல்லா படித்த ஆளுநர் கிடையாது. நாங்கள் உலகத்தில் பார்க்குதாக்கம் நிறைய படிச்சிருப்பான். அங்கே வந்து ஆண்டவர் பெரிய அற்புதம் செஞ்சிருப்பார். அந்த போக்கு ஒரே போக்கு அல்ல இல்லையா? அந்த அகிமாசுக்கு இருக்கக்கூடிய கள்ளுக்குடியக்காரனுக்கு இருக்கக்கூடிய புத்தியாவது இருக்காண்டாமா? யோசித்து பாருங்க. அப்போ பரிசுத்த ஆவியினாலே நாம் புதிதாக்கப்பட வேண்டியது அவசியம். ஒரு வசனம் 2 தெசலோனிக்கேயர் 2:13 சீக்கிரம் 2 தெசலோனிக்கேயர் 2:13 படிங்கள், முடிச்சிருவோம். 2 தெசலோனிக்கேயர் 2:13 முடிக்கணும். சத்தியத்தை விசுவாசிக்கும்படி 2 தெசலோனிக்கேயர் 2:13 கர்த்தருக்கு பிரியமான நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படணும். பார்த்துடுங்க, சும்மா ஆவியினாலே பரிசுத்தம். சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படைவதற்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிற கடனாளிகளாக இருக்கிறோம். உங்களை ஆவியினால் பரிசுத்தமாக்கும்படி தெரிந்து கொண்டார். அவருடைய சத்தியத்தை அறிந்து அதில் நடக்கும்படி தெரிந்து கொண்டார். இந்த புரிஞ்சு நீங்கள் நடந்தால் நாங்களும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க முடியும் அல்ல இல்லையா? அவரை தெரிஞ்சு கொண்டீரே, இவர்களை தெரிஞ்சு கொண்டீரே, அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்களே, ஆவியின் வரங்களை பெற்றிருக்கிறார்களே, அவர்கள் ஆண்டவருடைய வேலை செய்கிறார்களே, ஆவியினால் பரிசுத்தமாக்கப்பட்டார்களே, மகிமையின் அனுபவங்களை அடைந்தார்கள் என்று சொல்லி உங்களை குறித்து எங்களுக்கும் சந்தோஷம் உண்டாகும். இல்லைன்னா நான் பாரு அந்த பயலுக்கு அன்னைக்கு ஜெபம் பண்ணி எல்லா நன்மையும் கொடுத்து ஆளை காணல, பின்னும் குடிச்சிட்டு அங்கே கிடக்கானா கொள்ளாமா? இப்படி ஆகிப்போச்சு. செய்து என்ன பிரயோஜனம் இல்லாமல் போச்சே, சங்கடம் உண்டாயிரும். அப்போது தேவ சித்தம் செஞ்சுட்டா சந்தோஷம். கர்த்தருக்கு சோதரம். ஊழியக்காரராக இருக்கார், நல்லதுதான், சந்தோஷம். நல்லா இருக்கீங்களா? சந்தோஷம். நல்லா இல்லைன்னா என்ன செய்யுது? ஒன்றும் சொல்ல வழி இல்லை, மௌனமாக தான் நிற்கணும் இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. உங்களுக்கு தெரியாது, நான் இல்லையா உங்களை தேடி வந்தேன் அல்ல இல்லையா? அல்ல இந்த இடத்துக்கு போகணும் உங்களை நான் இல்லையா அனுப்பி வச்சேன் அல்ல இல்லையா? நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. அப்போது நீங்கள் எனக்கேற்ற கனிகளை கொடுக்கும்படி உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன், அந்த பொறுப்போடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசுகிற சத்தத்தை கேட்கிறீர்கள். இந்த வார்த்தைகள்னால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம். தெரிந்து கொண்டார் மகனாக தெரிந்து கொண்டார்.